அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீகமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த கடை இருக்கக்கூடிய இடமே ரொம்ப அற்புதமான ஒரு இடம். உங்கள் எல்லாருக்குமே சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் அப்படிங்கிறது ரொம்ப பரிச்சயமானது. திருவான்மியூர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது மருதீஸ்வரர் கோவில் தான். அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைக்கூடம் தான் நம்ம அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி முருகன் பிறந்த அவதரித்த திருநாள் வைகாசி விசாகம், அவருக்கு உரிய பொருட்களை நம்ம ரொம்ப அற்புதமான பொருட்கள் வந்து இங்கே குவிஞ்சிருக்குது. அதை தான் இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். யாருமே பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பொருள்கள் கூட இந்த பதிவில் உங்கள் கண்களுக்கு தென்படலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு எல்லாமே இப்போ இருக்குது. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் விலையோடு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களோட இது ஒரு வேல், மிக அற்புதமான கையளவு அடக்கமான ஒரு வேல் வந்து உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும். இதை வந்து நீங்கள் எங்கே போனாலும் இதை வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். உங்கள் கூடவே முருகர் இருக்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை இந்த வேல் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக ஒரு பக்கம் ஓம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இதை மாதிரி பூசை அந்த விபூதி பட்டை போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முருகரை வேற எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க. ஆமாங்க, ஆதி முருகராக வேடவர் மாதிரி அவர் காட்சி அளிக்கிறாரு. ஒரு கையில் மயில அணைத்தபடி மற்றொரு கையில் வேலேந்தி நிற்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி கூட அந்த ஃபினிஷிங்லாம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு மயில் அதோட கழுத்தை வந்து திருப்பி முருகரை பார்க்குற மாதிரி இருக்குது. இதோட விலை வந்து 500 ருபீஸு. இதிலே வந்து நம்ம இன்னொரு பெரிய சைஸையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இன்னும் தெளிவாக இருக்குது இந்த முருகர். இவரோட விலை வந்து 1450. முக அமைப்பு, மயிலோட அமைப்பு எல்லாமே வந்து தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. முருகரை பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவோ உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறதுக்காகவோ இல்லை கார் டேஷ்போர்டில் வச்சுக்கிறதுக்காகவோ இந்த முருகரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்படியான பரிசு பொருட்களை ஒருத்தவங்களுக்கு தரும்பொழுது அவங்க இந்த பரிசு பொருளையும் தவற விட மாட்டாங்க. இந்த பரிசை தந்த உங்களையும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. இந்த முருகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 370 ரூபா தான். ரொம்ப அமைப்பாக எங்கள் வீட்டில் வந்து ஷெல்ஃபு தான் இருக்குது, பெரிய பூஜை ரூம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முருகரை நீங்கள் அழகாக வாங்கி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கக்கூடிய மயிலும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த முருகர். நம்ம வேலை கூட தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வச்சு பூஜை பண்ணலாம். இந்த முருகரை அழகாக ஒரு மேடை போன்ற அமைப்பில் செஞ்சு அதுக்கு மேலே அழகாக முருகர் நின்றுட்டுருக்கிறாருங்க. திருவாச்சியும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மயில், கீழே பாம்பு, வேலோட முருகர் நின்றுட்டுருக்கிறாரு. எல்லா முருகரையும் இங்கே செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வேல் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பின்னாடி பார்த்தீங்கன்னா மயிலோட ஃபினிஷிங்கு, அந்த பாம்போட ஃபினிஷிங்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. விலை வந்து 980. ரொம்ப நாமினலான சார்ஜுங்க. அழகான திருவாச்சியோடு ரொம்ப அழகான அலங்காரத்தோடு முருகர் வந்து காட்சி கொடுக்கிறார். கீழே மயில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபினிஷிங்கு, இந்த முத்து வேலைப்பாடு இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைட்லேயும் யாழி வடிவமைப்போடு இருக்குதுங்க. இந்த திருவாச்சியில் யாழியும் நம்ம பார்க்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட விலை பார்த்தீங்கன்னா 5500. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் முருகர். வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் வந்து நொடி பொழுதில் அகற்றுவதற்கு கையில் வேலோட நம்முடைய முருகர் காட்சி தரார். ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட இந்த சிலையோட விலை வந்து 4000 ருபீஸ்ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிலைகள் எல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து சொல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு 2 நாளாவது ஆயிடுங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் முருகர் வேலும் சேவல் கொடியும் இருக்கிற மாதிரி காட்சி தராரு. நிறைய முருகர் வெறும் மயிலும் ஓம்
வேல் மட்டும் வந்து ஒரு சிலை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். முருகர்லாம் கிடையாது, வெறும் வந்து மயில் மட்டும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக காட்சி தருகுது. அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய முருகர் சைஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் உங்களுடைய தேவை, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையோட அளவு அல்லது ஷெல்ஃபோட அளவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா கூட அவங்க இருக்கிற சிலை எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிராஸில் செய்யப்பட்ட முருகர். ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கிறாருங்க. இந்த வெள்ளி சிலைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மோல்டில் செய்யப்பட்ட முருகர் தான் இவர். பார்த்தீங்கன்னா அவர் மேலே போட்டிருக்கிற அந்த துணி, அந்த துணியில் இருக்கக்கூடிய மடிப்பு எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்குதுங்க. வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இவரோட விலை வந்து 3300. ரொம்ப அற்புதமாக இருக்கார். ரொம்ப ரொம்ப அற்புதமான முருகர். அதுவும் அவருடைய வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா வெள்ளி செய்வோம் இல்லையா, வெள்ளி சிலைகள்லாம் அந்த மோல்டில் செய்யப்பட்ட முருகர் இவர். பின்னாடி வந்து இந்த வடிவமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மயிலோட ஃபினிஷிங், கீழே அந்த நிற்கிற ஆர்ச்சில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் ஒர்க்கு, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஸோ வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவரோட விலை வந்து 1700. கைக்கு அடக்கமான சின்ன வேல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க. 50 ரூபாய் விலையிலேருந்து இது ஆரம்பிக்குது. கையிலே வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க, பேக்கெட்டில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதற்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஆப்டானது. இது பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தாங்க இந்த வேல். ரொம்ப அழகாக ஓம் அப்படிங்கிற உருவமும் பொறிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேல் தான் உங்களுக்கு வந்து பரிசாக வரப்போகுது. 1000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வேல் வந்து அடையார் ஹேண்டிகிராஃப்ட் சார்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அமைப்பாக இருக்குது, வெயிட்டாக இருக்கக்கூடிய பஞ்சலோக வேல் தான். இந்த வேலோட விலை வந்து 450ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேல் கல் வேலைப்பாடோட, அதாவது ஒரு சிகப்பு நிற கல் இருக்குது, இந்த சைடு ஓம் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இந்த வேல் பார்த்திங்கன்னா பஞ்சலோகம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த அமைப்பு. பின்னாடி இந்த ஓமு, இதோட ரேட் வந்து 400 ரூபாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது கீழே வந்து நம்ம நிற்க வைக்கக்கூடிய வேல். அதாவது உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் முருகருக்கு பக்கத்தில் இதை வந்து நிற்க வச்சுக்கலாம். ஏன்னா கீழே வந்து பேஸ் கொடுத்துருக்குறாங்க, 500 ரூபாய். இப்போ நம்ம பார்க்குறது பஞ்சலோக வேல். கீழே வந்து இதை மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 350. இப்போ பார்த்தது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க. அதை விட பெரிய சைஸும் 4 இன்ச்சஸ்லேருந்து 1 ஃபீட் வரைக்கும் இங்கே வேல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னாலும் வந்து இங்கே வாங்கிக்கலாங்க. முருகர் சார்ந்த அனைத்து விஷயங்களும், அனைத்து விளக்குகளும், வேல் வகைகளும் இங்கே வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே கொட்டி கிடக்குதுன்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு முறை கடைக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடமாக இது இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மினியேச்சர் ஸ்டாச்சுஸுங்க. ரொம்ப ரொம்ப சின்னது. அதாவது இந்த அளவில் கூட சிலைகள் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம வியப்போடு பார்க்கக்கூடிய சிலைகள் வந்து இங்கே அணிவகுத்து இருக்குது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் மினியேச்சர் கொலு வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து கொலு வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் மினியேச்சர் கொலு நாங்கள் வைக்க போகிறோம், 9 படி 5 படியில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் தவறாமல் வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இங்கே நிறைய மினியேச்சர் ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஒரு சிலையோட விலை வந்து வெறும் 150 ரூபா தான். அதனால் இங்கே வந்து ஒரு முறை நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆந்தை வந்து இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்குது. ஏன்னா அது வந்து மகாலட்சுமியோட வாகனம் அப்படிங்கிறதால ஃபைபரில் இருக்குது. இப்போ வந்து இப்போ மினியேச்சர் அவ்வளோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விலங்குகளும் சின்ன சின்ன சைஸில், குட்டி குட்டி சைஸில் இப்படிலாம் கூட இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. யானை மட்டுமே எத்தனை டிசைனில் இருக்குது பாருங்கள். முயல், அதுக்கப்புறமேல் வந்து புலி, மான், கோமாதா அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கடை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமாக போயிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான காப்பரில் செய்யப்பட்ட முருகர். ரொம்ப அழகாக இருக்காருங்க. இந்த மாதிரியான ஃபினிஷில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு ஒரு தனி அழகாக வந்துடுது. இதில் வந்து வேல் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அப்படியே ஃபிக்ஸடாக இருக்குது வேல்.
மயில், அதுக்கப்புறம் கீழே நாகமும் இருக்குது. அழகான ஒரு பீடத்தில் நின்றுட்டுருக்கிறாரு முருகர். 6 இன்ச்சு உயரமுள்ள இந்த முருகரோட விலை வந்து 4800. அதை விட சின்ன சைஸில் எனக்கு காப்பர் முருகர் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த முருகரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த முருகர் வந்து 4 இன்ச்சு உயரம், ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கிறாருங்க. கையில் வேலோட நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் காப்பாற்ற நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓமும் வேலும் இருக்கக்கூடிய அனைத்து காப்பர் சிலைகள் இங்கே இருக்குது. எல்லாமே 2.5 to 3 இன்ச்சுக்குள்ளார தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து உங்களுடைய நண்பர்கள் வராங்க, இல்லை ஏதாவது திருமணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த பொருள்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருப்பாங்கங்க. ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து குவிஞ்சிருக்குது. நீங்கள் சென்னையில் வந்து இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு முறை நேராக திருவான்மையூர் வரும்போது கோவிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவசியம் அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பொருள் இங்கே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வந்து அப்படியே குவிஞ்சிருக்கு. அவசியம் ஒரு முறை கடையை நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கங்க. திருச்செந்தூர் முருகரை ரொம்ப அழகாக நம்ம கண்முன்ன வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அழகான திருவாச்சியோட பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட சிலை இது. வேல் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பின்னாடி ஃபினிஷிங்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட விலை வந்து 4500ங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட பழனி ராஜ அலங்கார முருகரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ராஜ அலங்கார முருகரை நம்ம பார்ப்பதற்கு 2 கண்கள் பத்தாதுங்க, காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இவரும் நமக்கு காட்சியளிக்கிறார். 4500 ரூபாய். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்கறதுக்கு நம்ம வந்து வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்கறது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட சஸ்திர பந்தம். பாம்பன் சுவாமிகள் அவர்கள் வந்து அருளிய இந்த சஸ்திர பந்தத்தை இந்த வேலில் ரொம்ப அழகாக வந்து இன்கார்னேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தொழிலில் வெற்றி அமையணும், நல்ல லாபம் வரணும் அப்படின்னா இந்த சஸ்திர பந்தத்தை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வச்சு வழிபாடு செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட 9 இன்ச்சஸ் உயரமுள்ள வேல் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கங்க. ஒரு கல் வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக ஒரு சிகப்பு நிற கல் வச்சுருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ முருக பக்தர்கள் யாருமே இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பதிவாக கூட இது இருக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது முருகருக்கு நாம் பிரத்யேகமாக ஏற்றக்கூடிய 6 முக விளக்குகள் 2 சைஸில் இருக்குது. அதாவது ஓமும் இருக்குது, வேலும் இருக்குது. இந்த விளக்குகள் வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து சின்ன சைஸ் வந்து 700 ரூபாய் 700, பெரிய சைஸ் வந்து 900 ரூபாய் 900. பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அழகாக வெயிட்டாக அவரோட உருவத்தை அப்படியே தத்ரூபமாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இவரோட ரேட் வந்து 3000 ருபீஸுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பாம்பன் சுவாமிகள் நல்லா வெயிட்டாக இருந்தார் இல்லையா, அதோட ரேட்டு 3000 சொல்லியிருந்தோம். இல்லைங்க அவ்வளோ ரேட்டுக்கு என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இந்த ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பாம்பன் சுவாமிகளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட விலை வந்து 500 ருபீஸுங்க. அருணகிரிநாதருங்க, திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ரொம்ப அழகாக பேப்பர் மெஷ்ல செய்யப்பட்ட ஒரு சிலையாக நமக்கு காட்சி அளிக்கிறார். 850 ருபீஸுங்க இவரோட ரேட்டு. நான் இந்த கொலு டைமில் நிறைய பேர் இந்த முனிவர்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சித்தர்கள்லாம் வாங்கி வைப்பீங்க. அதை மாதிரியானவர்கள் இவரை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இவரை வந்து நீங்கள் தாராளமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் என் கையில் பார்க்கறது தாங்க ஏறுசிங்கி மூலிகை. அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மூலிகை, முருகருக்கு உரிய ஒரு மூலிகை அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். இந்த மூலிகையை நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடி உயரத்துக்கு தான் இருக்கும். முருகருக்கு உரிய நாள் அது செவ்வாய்க்கிழமையோ சஷ்டியோ கிருத்திகையோ இதை வந்து நல்லா மஞ்சள் நீரால் கழுவிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் மஞ்சள் வந்து தடவிடணும்.
சிகப்பு நிற வஸ்திரம் வந்து இதற்கு சாத்தணும். சிகப்பு நிற துணி, ஏதாவது வந்து நவகிரகத்துக்கு உரிய துணி நாட்டு மருந்து கடைகள்லாம் விற்கும், அதை வாங்கி கட் பண்ணி நீங்கள் சிகப்பு நிற வஸ்திரம் சாத்தி 2-3 குங்குமம் போட்டு இதில் வச்சு நின்ற நிலையில் நீங்கள் முருகர் படத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது சிலைக்கு பக்கத்துலேயோ இதை நீங்கள் வைக்கணும். கீழே வந்து இதை அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு பித்தளை கிண்ணத்துலேயோ ஒரு பித்தளை டம்ளரோ அல்லது வெள்ளி டம்ளர்லேயோ பச்சரிசி கொட்டி அதில் வந்து இதை நிற்க வச்சுக்கணுங்க. இதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டை வந்து அண்டாது. இது இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறையான ஆற்றல் எதுவுமே நெருங்காதுங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பஞ்சலோக கால பைரவருங்க. ரொம்ப அழகான வடிவமைப்பில் இருக்கிறாரு. முன்னாடிலாம் கால பைரவரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதற்கு யோசிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வளர்பிறை தேய்பிறை அஷ்டமியில் இந்த பைரவர் வழிபாடை வீட்டில இருந்தே நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சிலையை கூட நீங்கள் வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இவ்வளோ சின்னதாக கூட ஒரு கல்பக விருட்சத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக, ரொம்ப அழகாக, இதுக்கு முன்னாடி இதை மாதிரி சைஸில் நீங்கள் கல்பக விருட்சம் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. விலை வந்து 500 ருபீஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட ரொம்ப அழகான அற்புதமான அம்பாள் தான். இப்போ உங்கள் வீட்டில் லிங்கம் வச்சுருக்கிறீங்க அல்லது சிவபெருமான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணைவியாராக ஒரு அம்பாள் வேணும் அப்படின்னா இந்த அம்பாளை நீங்கள் தாராளமாக வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க. ரொம்ப அமைப்பாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம தந்தையும் தாயையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாத ஒரு பீஸ் தாங்க. அதாவது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு அமைந்தது. பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டது. சிவபக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், ராஜகோபுரம், பின்னாடி வந்து மலையும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அழகாக வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி இந்த பஞ்சலோக பீஸ் வந்து காட்சியாக தருது நமக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தினம்தோறும் நம்ம வெளியில் கிளம்புறதுக்கு முன்பு அண்ணாமலையாரை இந்த கோபுரத்தோடு பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு போனால் நீங்கள் போன காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சக்கர தாழ்வாருங்க. அதாவது இந்த சக்கர தாழ்வாரில் நீங்கள் சக்கர அமைப்பை பார்க்கலாம். முன்பக்கம் இருக்கக்கூடியவர் சுதர்சனர், பின்பக்கம் இருக்கக்கூடியவர் நரசிம்மர். ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இதை நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நின்ன கோலத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் தான் பார்க்குறோம். 2 கைகளில் தாமரை பூ, கீழே ஒரு தாமரை பூவில் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்கிறாங்க. அவங்களோட ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஜுவல்ஸு, அந்த சாரீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கு, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது பின்புறமும் அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. 2300 ரூபாங்க விலை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பிராஸ்னால் செய்யப்பட்ட மாவிலை தோரணங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்குறாங்க. இது வந்து 3 சைஸில் இருக்குது. சின்ன சைஸு, மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் பெரிய சைஸு. சின்ன சைஸில் இருக்கக்கூடியது 770 ரூபா. அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது 1230, மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது 1000 ரூபாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை வந்து ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கோங்க. இந்த சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணுங்க. அவ்வளவு அற்புதமான காமதேனு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி பாருங்களேன், அந்த காமதேனுவோட அந்த தலை அலங்காரம், அதோட இறக்கை, பின்னாடி வந்து அந்த மயில் போன்ற ஃபினிஷிங்கு, சொல்வதற்கு வார்த்தையே இல்லைங்க. விலை வந்து 3200. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது காமதேனு, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அற்புதமான குருவாயூரப்பர் காட்சி தராரு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து அந்த வெள்ளி மோல்டில் பண்ணக்கூடிய சிலைகள் தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியலங்க, அப்படி இருக்குது ஒவ்வொரு சிலையும். விலை வந்து 2700. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பல சைஸ்களில் இருக்கக்கூடிய திரி ஸ்டாண்டுங்க. இது வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக ஆகிட்டு இருக்குது. இதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்த திரி ஸ்டாண்டு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து குத்து விளக்குக்கு உரிய திரி ஸ்டாண்டுங்க.
ஸோ எல்லா வகை எல்லா டிசைன்லேயும் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய தட்டு. ஒவ்வொரு தட்டுலேயும் ஒரு டிசைன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி, இது வந்து பிரிண்டட் இது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷட்கோண கோலம் போட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. பெருமாளை வழிபடுறவங்க நாமம் சங்கு சக்கரமோட இருக்குது. இது இருக்கிறதுலே சின்ன சைஸு, ஒரு பீஸ் வந்து 180 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய முறம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பிளெயின் முறமும் இருக்குது, அதிலே வந்து ஃபிகர்ஸ், அதாவது சாமியோட பிரிண்ட் வந்து இருக்கிறதும் இருக்குது. பிளெயின் முறம் 200 ரூபா. இந்த மாதிரி பிரிண்ட் அன்னபூரணி, அஷ்டலக்ஷ்மி அந்த பிரிண்டெல்லாம் இருக்கிற முறம் வந்து 250 ரூபா ஒரு பீஸோட விலை. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் சுரை குடுவை. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தெய்வீக தொடர்புடைய ஒரு பொருளுங்க. இதில் நம்ம காசை சேர்த்து வைக்க ஆரம்பித்தோன்னா இதில் வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அது உண்மையும் கூட. ஸோ நீங்கள் ஏதாவது பணம் சேர்த்து வைக்கணும், எனக்கு வந்து விரைய செலவு நிறைய ஆகிட்டே இருக்குது, பணம் கையில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரே ஒரு சுரை குடுவையை வாங்கி ஒரு நல்ல சுபமுகூர்த்த வளர்ப்பிறை நாளாக பார்த்து உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகான குருவாயூரப்பர் பியோர் காப்பரில் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார். கையில் பூவோட, கீழே வந்து அவரோட ஆயுதத்தோட தாமரை பீடத்தில் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்கிறாரு. இந்த குருவாயூரப்பரோட விலை வந்து 1400 ருபீஸ்ங்க. இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து நீங்களும் நிறைய சிலைகளை பார்த்துருப்பீங்க, மெய் மறந்து போயிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வெப்சைட் இருக்குது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதுலேயும் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் நேர்லேயே வந்து உங்களுக்கு வேண்டிய பொருளை பார்த்து வாங்கிட்டு போகலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.